ஹாய் 10 கால் இருந்தாலும் பத்தாது 10 கை இருந்தாலும் பத்தாதும்பாங்க நல்ல நாள் வந்துட்டா. அந்த மாதிரி தான் நேற்று காலையில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன வேலை சாயங்காலம் 6:30 மணி ஆனால் கூட முடியல. நேற்று வந்து வரலட்சுமி பூஜை அம்மன் அழைப்பு இருந்துச்சா, அதுக்கு தான் ஃபுல் ப்ரிப்ரேஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி கடைசியில் வந்து நல்லா மாக்கோலம் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக போட்டாச்சு. அன்றைக்கி வந்து நம்ம அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தோடனே வந்து நாங்கள் வந்து வெண்பொங்கல் தான் வந்து நெய்வேத்தியமாக வைப்போம். அதுக்கு தான் வந்து வெண்பொங்கல் வந்து குக்கரில் வச்சு விட்டு வந்து அம்மனை உட்கார மணப்பலகையிலையுமே சூப்பராக வந்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு கலச தேங்காய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா மனசார அம்பாள்கிட்ட நல்லா வேண்டிட்டு கலச தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி கலசத்துக்குள்ளே என்னென்னலாம் போடுவோமோ எல்லாமே போட்டு நல்லா மாயெல்லாம் சூப்பராக வச்சு நம்ம கலசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்பாள் முகமே மங்களகரமாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அம்பாளுக்கு வந்து வாசமான முல்லைப்பூ வச்சு அன்றைக்கி வந்து ஜாக்கெட் பிட்டு வளையல் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அம்மனை வந்து சூப்பராக சாம்பிராணி தூப தீப ஆராதனைலாம் காமிச்சு நல்லா விளக்கெலாம் ஏற்றி வச்சு அம்பாளை நல்லா மனசார வேண்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. வந்தவொடனே நம்ம பிரசாதமாக செஞ்ச நெய்வேத்திய சாமிக்கு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அம்மன்ட்ட வந்து மனசார காலில் விழுந்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு சூப்பராக அன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு. சூப்பராக வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. நாளைக்கு வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறோன்ற வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.